guys, welcome to my channel craft with me. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பாட்டில் கீ செயின் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஜிகினாலாம் தருவாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டிலை வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி வேணும். என்கிட்ட ப்ளூ கலர் இல்லை, அதனால நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டையும் டார்க் ப்ளூ கலரையும் மிக்ஸ் பண்ணி வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு ப்ளூ கலர் மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து ப்ரஷ்ஷில் வந்துட்டு அந்த பாட்டிலை வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அது பார்க்க கொஞ்சம் வந்து நீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த பாட்டிலில் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு பாதி மட்டும் மேலே. ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் வந்து பாதி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே முடிச்சிட்டேன். அடுத்து வந்து கீழேயும் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நடுவில் வந்து கேப் போட்டிருக்கேன்னு, ஏன்னா நம்ம அங்கே வேறு ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணி நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம கேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா சென்டரில், ஸோ அங்கே மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் அங்கே கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளவருக்கு நடுவில். ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து பாதி வந்து தெரிகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷேட் கொடுக்குறக்காண்டி நான் ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது ஃப்ளவர் மாதிரி தெரியணும்ல, அதனால நான் நடுவில் வந்து டாட் மாதிரி வைக்க போகிறேன். அது வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் நடுவில் வந்து டாட் மாதிரி வச்சுக்கிறேன். டாட் வந்து லைட்டாக வைங்க, ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு பொட்டு மாதிரி வச்சாலே போதும், அதுவே பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே வந்து வச்சுக்கிறேன். நம்ம ஹார்ட்டின் மாதிரி வந்து அந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணுவேன் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் அதை அப்படியே விட்டுலாம், அதுவே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து ஏதாவது வைக்கணும்ல, ஸோ நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் லீஃபை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 3 லீஃப் எடுத்துக்கிறேன். அந்த லீஃபை வந்து நான் லைட்டாக வந்து கீழே மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நீங்கள் க்ளூ கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஸோ வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீளமான கட்டுக்கம்பி எடுத்திருக்கேன். அதை வந்து முன்னாடி கொஞ்சமாக வந்து மடித்து அதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹூக் மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம செஞ்சுருந்தோம்ல பாட்டில், அதை சுற்றி வந்து டைட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணோம்ல, ஸோ அந்த இடம் கொஞ்சம் நீட்டிட்டு நிற்கும்ல, அதை நான் வந்து லைட்டாக மடித்து விட்டுக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கையில் வந்து அது குத்தாது. நம்ம ஹூக் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அது மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை லைட்டாக நான் வந்து பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு கீ செயின் ஹோல்டர் எடுத்து அதை நம்ம ஹூக் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வச்சு நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு கீ செயின் மாதிரி வந்து மேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு பாட்டில் வந்து எடுத்துக்கிறேன். அதுவுமே வந்து ஜிகினா பாட்டில் தான். ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளே நான் ஆர்டிஃபிஷியல் லீஃப்லாம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த லீஃபில் வந்து 2 வந்து எடுத்து அந்த பாட்டில் சைஸ்லேயே வந்து கட் பண்ணி நான் அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து ரொட்டேட் பண்ணி நான் உள்ளே விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து அந்த பாட்டில் மேலே வந்து மூடிடலாம். ஸோ அது பார்க்குறக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டுக்கம்பி எடுத்திருக்கேன். அந்த கட்டுக்கம்பியில் மேலே மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டு அதை நல்லா வளைச்சி விட்டுக்கிறேன். அதை வந்து ஒரு ஹூக் மாதிரி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மூடி வச்சுருந்தோம்ல, அந்த பாட்டிலோட மூடி இருக்குல்ல, அந்த மூடியில் வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஹோல்குள்ளே வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த கட்டுக்கம்பியை வந்து உள்ளே விட்டு பின்னாடி வந்து ஹாட் க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டில் மூடி எடுத்து நான் அந்த பாட்டில்லே மூடி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீ செயின் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த செயின் மட்டும் எடுத்து நான் லைட்டாக வந்து கேப் வர அளவு லைட்டாக வந்து நெளிச்சு விட்டுட்டு நம்ம ஒரு ஹூக் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ளே விட்டுட்டு நான் ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளூ கலர் பாட்டில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதையும் சேர்த்த மாதிரி நான் கீ செயின் ஹோல்டரை வந்து மாட்டிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரியே நான் இன்னொரு பாட்டில் எடுத்துக்கிறேன். நம்ம லேபிள்லாம் நார்மலாக வாங்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அது ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஹார்ட்டின் கட் பண்ணி அந்த பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி அந்த பாட்டிலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நான் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பெயிண்டில் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பாஞ்சை வந்து உள்ளே டிப் பண்ணி நான் வந்து அந்த பாட்டிலில் வந்து வச்சு எடுத்துக்கிறேன். அது அழகான ஒரு நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ நான் அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம பாட்டில் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். நான் வந்து நடுவில் ஒரு ஹார்ட்டின் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஹார்ட்டினை மட்டும் நம்ம பிரித்தோம்னா நமக்கு நடுவில் ஹார்ட்டின் மாதிரி அழகாக தெரியும். ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பெயிண்டில் வந்து ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணி நான் அந்த ஹார்ட்டின் இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அந்த ஹார்ட்டினில் வந்து நேம் எழுதிக்கிறேன். நான் எங்கள் அக்காவோட நேம் எழுதிக்கிறேன், ஸ்ரீன்னு சொல்லி. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எழுதுறதா இருந்தால் எழுதலாம், யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நேம் எழுதி கிஃப்ட் பண்ணலாம். நான் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணி நம்ம ஹார்ட்டின் வந்து அந்த ஒரு பாட்டிலில் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்டின் வந்து தெளிவாக தெரியணுன்றக்காண்டு அந்த ஹார்ட்டினை சுற்றியுமே நான் வந்து டாட்டாக வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் லைட்டாக வச்சு தான் எடுக்கிறேன். பொட்டு சைஸில் இருந்தாலே போதும், அதுக்கு ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சின்னதாக இருந்தாலே போதும். நான் அந்த ஹார்ட்டினை சுற்றி ஃபுல்லாகவே வந்து வச்சு எடுத்துக்கிறேன். வச்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட மூடியை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ முன்னாடி நான் ஒரு க்ரீன் கலரில் நான் ஒன்று காமிச்சேன்ல, ஸோ அதே மாதிரியே இந்த பாட்டிலோட மூடியிலேயே நான் வந்து ஹோல் போட்டு கீ செயின்லாம் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ அதே நம்ம முன்னாடி 2 செஞ்சு வச்சுருந்தோம்ல, இதையே வந்து சேர்த்த மாதிரி வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அது 3த்தையுமே கீ செயின் மாதிரி மாட்டினோம்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.